டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அதிஷி மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக்குவேன் என்று உறுதியேற்றிருக்கிறார். பதவியேற்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவேன் என்றார். अब हम सभी दिल्ली वालों को मिलकर एक ही काम करना है. अरविंद केजरीवाल जी को फिर से फरवरी में होने वाले चुनाव में दिल्ली का मुख्यमंत्री बनाना है. अगर दिल्ली के लोग अरविंद केजरीवाल जी को दिल्ली का मुख्यमंत्री नहीं बनाते तो जो फ्री बिजली आज दिल्ली वालों को मिल रही है, भारतीय जनता पार्टी अपना षड्यंत्र रच के उसको खत्म कर देगी. டெல்லி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் 43 வயதான அதிஷி டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆளுநர் வி.கே. சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी. அதிஷியுடன் சௌரப் பரத்வா, கைலாஷ் கெலாட், கோபால் ராய், இம்ரான் ஹுசைன், மஜ்ரா முகேஷ் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் இருந்தபோது ஆம் ஆத்மி கட்சியின் முகமாக திகழ்ந்தவர் அதிஷி. அரசு தொடர்பான அறிவிப்புகள், அறிக்கைகளையும் அதிஷிதான் வெளியிட்டு வந்தார். ஆனால் 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க உள்கட்சியிலேயே எதிர்ப்பு நிலவியது என்பது நினைவு கூறத்தக்கது. தனது ஆசிரியர் பணியை துறந்து கணவருடன் சேர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு பின்னர் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவின் உதவியால் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார். கட்சியின் கொள்கையை உருவாக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த அதிஷி படிப்படியாக கட்சியில் வளர்ந்து 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் நட்சத்திர வேட்பாளர் கௌதம் காம்பீரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் சட்டமன்ற தேர்தலில் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். முதலில் அமைச்சர் பொறுப்பு வழங்க எதிர்ப்பு கிளம்பினாலும் அதன் பிறகு ஏற்பட்ட கைது உள்ளிட்ட மாற்றங்களால் தான் அமைச்சர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. தற்போது முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.